15th lesson பானி ரே பானி பத்தி பார்க்க போறோம். பானி பானினா வாட்டர் இல்லையா? பானி ரே பானி வாட்டர் 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 அதுதான். வாங்க எஸ்ஸே பார்க்கலாம். कहाँ से आता है हमारा पानी और फैला जाता है हमारा पानी. கஹாங்கன்னா வேர்னு அர்த்தம். இங்கேன்னு கேட்போம். ஆத்தாய் சே ஆத்தாய் சேனா ஃப்ரம், அதாவது எங்க இருந்து. ஆத்தா ஆத்தா மீன்ஸ் கம் அர்த்தம் வருது. ஹமாரா பாணி ஹமாரா அவர்ஸ் அர்த்தம் நம்மளுடைய பாணி வாட்டர். அவர்னு அண்ட் அதோடு இல்லாம ஃபிர்னு ஆஃப்டர் அதுக்கப்புறம். கஹா சலா ஜாத்தா ஹை கஹாங்கன்னா வரல எங்கே. சலா ஜாத்தானா போறதுன்னு அர்த்தம். எங்க போயிருது. ஹமாரா பாணி ஹமாரானா அவர்ஸ் அர்த்தம் நம்மளுடைய வாட்டர். हमने कभी इस बारे में कुछ सोचा है. हमने அப்படின்னு அர்த்தம். நம்ம கபி கபினா எனி டைம் இப்பனாது. இஸ் பாரேமே இஸ்னா இத பாரேனா பத்தின்னு அர்த்தம். இத பத்தி குச்னா கொஞ்சம் சோச்சா திங்க் அர்த்தம். யோசிச்சிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு क्वेश्चन பண்றாங்க. सोचा तो नहीं होगा शायद पर इस बारे में படா ஜரூர் है. சோச்சனா திங்க் அர்த்தம் யோசிக்கிறது. தோ நஹினா இல்லைன்னு அர்த்தம். ஹோகானா மேபி நம்ம யோசிக்காம கூட இருந்திருக்கலாம். ஷாயதுனாலும் மேபி தான். பர்னா பட் ஆனா. இஸ் பாரேமே இஸ்னா இது பாரேனா பத்தின்னு அர்த்தம். இத பத்தி படானா ரீன்னு அர்த்தம். படிச்சிருப்போம்னு சொல்லுவாங்க இல்லையா? ஜரூரி ஹை ஜரூர்னா நீன்னு அர்த்தம். கண்டிப்பா படிச்சிருப்போம் இத பத்தி அப்படின்னு சொல்றாங்க. भूगोल की किताब पढ़ते समय जल चक्र जैसे बातें हमें बताई जाती हैं. பூகோல் கி கிதாபே பூகோல்னா ஜாகிரபின்னு சொல்லுவோம் இல்லையா? நம்ம பூமியை பத்தி படிக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். கிதாப்னா புக். அந்த புக்ல படுத்தேனா படிக்கக்கூடிய டைம்ல வந்துட்டு ஜல் சக்கர ஜெய்சே ஜல்னா வாட்டர் அர்த்தம். சக்கரனா சைக்கிள் அர்த்தம். வாட்டர் சைக்கிள் ஒரு கான்செப்ட் படிச்சிருப்போம் இல்லையா? ஜெய்சே லைக் தட் அந்த மாதிரியான பாத்தேனா விஷயங்களை வந்துட்டு ஹமேனா வி நம்ம பத்தாயி ஜாதி ஹே பத்தாயினா டெல் அர்த்தம். சொல்லப்பட்டிருப்போம் அப்படின்னு சொல்லுவாங்களே. பத்தாயி ஜாத்தினா சொல்லப்பட்டிருப்போம். நமக்கு யாராவது சொல்லியிருப்பாங்க கண்டிப்பா. एक सुंदर सा चित्र भी होता है इस पाठ के साथ. एक ना ஒரு சுந்தரா பியூட்டிஃபுல் அர்த்தம். ஒரு அழகான சித்திரனா ஒரு டிராயிங் சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி இருக்குது. சுந்தர்சா சித்திர ஒரு அழகான ஒரு டிராயிங். பினா ஆல்சோ அதுவும் கூட. ஹோத்தானா இருக்கும். ஹேப்பன் சொல்லுவோம் இல்லையா? இருந்திருக்கும். இஸ் பாட் கே சாட் இஸ்னா இந்த பாட்னா லெசன் அர்த்தம். சாத்துனா வித்துன்னு அர்த்தம். அதாவது இந்த பாடத்து கூட. सूरज समुद्र बादल हवा धरती फिर बरसात के बूंदे और लो फिर बहती हुई एक नदी और उसके किनारे बसा तुम्हारा हमारा घर गांव या शहर. சூரஜ்னா சன் அர்த்தம். சூரியன். சமுத்திர ஓஷன் நம்மளுடைய கடல். பாதல்னா கிளவுட் மேகம். ஹவானா காற்று ஏர். தர்த்தினா பூமி நம்ம எர்த்த. ஃபிர்னா ஆஃப்டர் அதுக்கப்புறம். பர்சாத்துக்கு பூந்தே பர்சாத்னா ரெயின் அர்த்தம். மழையோடைய பூந்துனா துளின்னு அர்த்தம். பூந்தினா டிராப்ஸ் அர்த்தம். அதாவது மழை துளிகள். அவர்னா அதோட இல்லாம லோ ஃபிர்னா ஆஃப்டர் அர்த்தம். அதுக்கப்புறம் பகுதி ஹுயி ஏக் நதி. பகுதினா ஃப்ளோன்னு அர்த்தம். பாயிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஃப்ளோ ஆகிட்டு இருக்கக்கூடிய. ஹுயினா ஹேப்பன் அதாவது ஃப்ளோ ஆகிட்டு இருக்கக்கூடிய ஏக் நதி ஒரு ரிவர். அவர்னா அண்ட் அதோடு இல்லாம உஸ்கே உஸ்கேனா அதனுடைய கினாரே ஷோர்னு சொல்லுவாங்க. கரை ஓரம் சொல்லுவோம் இல்லையா? அதுல பஸ்ஸானா செட்டில் அர்த்தம். தங்கி இருக்கக்கூடிய. தும்ஹாரா யுவர்ஸ் உங்களுடைய. ஹமாரானா அவர்ஸ் எங்களுடைய. கர்னா ஹவுஸ்னு அர்த்தம். எங்களோட வீடு எல்லாமே. காவ்னா வில்லேஜ். யானா அல்லது ஷகர்னா டவுன் அர்த்தம். வில்லேஜா இருக்கலாம் இல்லைன்னா டவுனா இருக்கலாம் அப்படிங்கறத சொல்றாங்க. चित्र के दूसरे भाग में यही नदी अपने चारों तरफ का पानी लेकर उसी समुद्र में मिलती देखती है. சித்திரனா இமேஜ் இல்லையா? அந்த பிக்சர் இல்லையா? அதை வந்துட்டு தூசரே தூசரேனா செகண்ட் அர்த்தம். இன்னொரு பாக்னா பார்ட்னர் அர்த்தம். இன்னொரு பகுதியில பார்த்தோம் அப்படின்னா யஹி நதினா ரிவர்லயே யஹினா அதே ரிவர் என்ன பண்ணோம். அப்பனே தன்னுடைய சாரோ தரஃப்கா பாணி. சாரோன்னா 4 அர்த்தம். தரஃப்னா சைடு அர்த்தம். 4 சைட்ல இருக்கக்கூடிய அந்த பாணி வாட்டரையும் லேனா டேக் அர்த்தம் எடுத்துக்கிட்டு உசி சமுத்திரமே உசினா அந்த சமுத்திரம்னா ஓஷன் இல்லையா? அந்த கடல்ல வந்துட்டு மில்த்தினா மீட் அர்த்தம். போய் சேர்றதுன்னு சொல்லுவோம் இல்லையா? சேர்றத திக்தினா ஷோ காமிச்சிருப்பாங்க அப்படிங்கறத சொல்றாங்க. चित्र में कुछ तीर भी बने रहते हैं. சித்திரனா இமேஜ்லயே அந்த பிக்சர்ல வந்துட்டு குச்னா கொஞ்சம். தீர்னா ஆரோஸ் அர்த்தம். சில ஆரோகள் கூட வந்துட்டு பீனா ஆல்சோ அதுவும் கூட. பனே ரகுத்தேங்க பனேனா மேக்கிங் அர்த்தம். உருவாக்கி இருப்பாங்க. ரகுத்தேனா ஸ்டேன் அர்த்தம் இருக்கிறதுன்னு அர்த்தம். அதாவது அதுல உருவாகி இருக்கும். சமுத்திரத்தை ஊட்டி பாதல் பன்கர் பானிமே பதல்தீங்க. சமுத்திரம் ஓஷன்லயே அந்த கடல்ல வந்துட்டு ஊட்டினா அரைஸ் அர்த்தம். எழுந்து அந்த பவுடுன்னு அர்த்தம். மேகமா
அர்த்தம் மேகமா பவுடுன்னு அர்த்தம் மேகமா பன்கர் பண்ண பிக்க பன்கர் பண்ண பிக்க பன்கர் பண்ண பிக்க பன்கர் பண்ண பிக்க பன்கர் பண்ண பிக்கம்னு அர்த்தம் மேகமா ஆகி பானி மே பானினா வாட்டர் இல்லையா பதல்தி பதிலா சேஞ்ச் அர்த்தம் அதாவது வாட்டரா மாறும் और अंड அதோடு இல்லாம फिर इन तीरों के सहारे जल की यात्रा एक तरफ से शुरू होकर समुद्र में वापस मिल जाती है और अंड அதோடு இல்லாம फिर आफ्टर அதுக்கப்புறம் இன் தீரோங்கே சஹாரை இன் இந்த தீரோனா ஆரோஸ்லயே அந்த இருக்கக்கூடிய ஆரோஸோடைய சஹாரைனா ஹெல்ப்னு அர்த்தம் உதவினால ஜல்கி யாத்ரா ஜல்னா வாட்டரோடைய அந்த யாத்ரா அந்த டிராவல் வந்துட்டு ஏக் தரப் சே ஷுரு ஹோக்கர் ஏக்னா ஒரு தரப்னா சைடுன்னு அர்த்தம் சேனா ஃப்ரம் இல்லையா அது ஒரு சைடுல இருந்து ஷுருனா ஸ்டார்ட் ஆரம்பிக்கிறதுன்னு அர்த்தம் ஹோக்கர்னு ஹேப்பன் இல்லையா அதான் ஆரம்பமாகி சமுத்திரம் ஓஷன் நம்மளோட ஓஷன்ல வாபிஸ் மில் ஜாத்தி ஹே வாபிஸ் ரிட்டர்ன் அர்த்தம் திரும்ப மில்னா மீட் அர்த்தம் திரும்ப போய் அங்க சேர்ந்துரும் அப்படிங்கறத சொல்றாங்க மில் ஜாத்தி அப்படின்னா போய் சேர்றதுன்னு அர்த்தம் ஜல் சக்கர பூரா ஹோ ஜாத்தா ஹே ஜல் சக்கர அதாவது வாட்டர் சைக்கிள் சொல்லுவோம் இல்லையா ஜல் சக்கர அப்படின்னாலே வாட்டர் சைக்கிள் அர்த்தம் இந்த வாட்டர் சைக்கிள் என்னாச்சு பூரா ஹோ ஜாத்தா ஹே பூரானா கம்ப்ளீட் அர்த்தம் முழுமையாகிருச்சு அப்படிங்கறத சொல்றாங்க यग तो हुई जल चक्र की किताबी बात யகுனா இது வந்துட்டு ஹுயின்னு ஹேப்பன் அர்த்தம் இது நடக்குதா என்ன அப்படின்னா ஜல் சக்கரக்கு கிதாபி பாத் ஜல் சக்கர அதாவது வாட்டர் சைக்கிளோடைய கிதாப்னா புக் இல்லையா கிதாபினா புக்கிஷ் பாத்னா திங்ஸ் அர்த்தம் அதாவது புக்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் पर अब तो हम सबके घरों में स्कूल में माता पिता के दफ्तरों में खेतों में पानी का कुछ अजीब सा चक्का लगा है परना बटाना अब बाबरन இப்ப तो हमना वी நம்ம सबके घरों में सबना ஆன்லைன் எல்லாரோட घरना ஹவுஸ்லயே நம்ம எல்லாரோட வீட்லயும் சரி ஸ்கூல்லயும் சரி மாதா பிதா கே தஃப்தரோ में மாதா பிதா அம்மா அப்பாவுடைய தஃப்தர்னா ஆபீஸ் அர்த்தம் அம்மா அப்பாவுடைய ஆபீஸ்லயும் சரி ஃபேக்டரிஸ் சொல்லுவோம் இல்லையா அந்த இண்டஸ்ட்ரீஸ் ஃபேக்டரிஸ்லயும் சரி அவர்னா அண்ட் அதுவும் இல்லாம கேத்தனா ஃபீல்ட் வயல்வெளின்னு சொல்லுவோம் இல்லையா அதுலயும் வந்து பானிக்கா பானி வாட்டரோடைய குச்னா கொஞ்சம் அஜீப்னா டிஃப்ரெண்ட் அர்த்தம் ஒரு வித்தியாசமானு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரியான சக்கர்னா சைக்கிள் அர்த்தம் அதோட சைக்கிள் வந்து வித்தியாசமா இருக்கும்னு சொல்றாங்க சாம்னே ஆணை லகாஹை சாம்னே இன்ஃப்ரண்ட் ஆஃப் நமக்கு முன்னாடி ஆணை வர்றதுக்கு லகான ஸ்டார்ட் ஆரம்பிக்குது அப்படிங்கறத சொல்றாங்க नलों में अब पूरे समय पानी नहीं आता நலோனா டேப்ஸ் அர்த்தம் நல் அப்படின்னா டேப் அர்த்தம் நலோனா ப்ளூரல் ஃபார்ம் டேப்ஸ்ல அப்படின்னா இப்ப பூரே சமயம் பூரினா கம்ப்ளீட்னு அர்த்தம் முழு சமையல டைம் எல்லா டைமும் வந்துட்டு பானி நகி ஆத்தா பானினா வாட்டர் இல்லையா ஆத்தானா கம்னு அர்த்தம் நகி ஆத்தான்னு வந்து சோ வராது அப்படிங்க சொல்றாங்க नल खोलो तो उससे पानी के बदले सूसू की आवाज आने लगती है நல்னா நம்ம டேப் சொன்னோம் இல்லையா அந்த பைப்பை வந்துட்டு கோலோனா ஓப்பன் அர்த்தம் பைப்பை திறந்தோம் அப்படின்னா ஊசசே அதுல இருந்து வந்துட்டு பானிக்கே பானி வாட்டருக்கு பதிலான அர்த்தம் அதுக்கு பதிலா வந்துட்டு சூசுக்கு ஆவாஸ்னா வாய்ஸ் இல்லையா அந்த சவுண்ட் சூசு அப்படிங்கிற சவுண்ட் மட்டுமே ஆணை ஆணைனா வர்றதுக்கு லகுத்தினா ஸ்டார்ட் ஆக வர ஆரம்பிக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க பானி ஆத்தா பி ஹை தோ பேவக்த பானி வாட்டர் ஆத்தானா கம்லே பானி வருமா தண்ணி வருமா பீனா ஆல்சோ வரவும் கூட செய்யும் ஆனா என்னது தோனா தென் ஆனா பார்த்தோம் அப்படின்னா பேவக்த்னா அன்கம்ஃபர்டபுளான டைம்னு அர்த்தம் வக்த்னா டைம்னு அர்த்தம் பேவக்த் அப்படின்னா நமக்கு டைம் கம்ஃபர்டபுளா இல்லாம இருக்கிறத சொல்றது கபி தேர் ராத் கோ தோ கபி போர் சவேரே கபினா அட் டைம் எப்பயாவது பார்த்தோம்னா தேர்னா லேட் அர்த்தம் ராத்னா நைட் இல்லையா லேட் நைட்ல சில சமயம் வருமா தோனா தென் அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கபினா அட் டைம் எப்பயாவது பார்த்தோம் அப்படின்னா போர் சபேரேனா மார்னிங் அர்த்தம் போர் சபேரேனா ஏர்லி மார்னிங் அர்த்தம் ஏர்லி மார்னிங்ல மீட்டி நிந்து छोड़कर घर भर की बाल्टियां बर्तन और गटे भरते फिरो மீட்டினா ஸ்வீட் நடத்தினால இனிப்பான நிந்துனா ஸ்லீப் நடத்தினால இனிமையான தூக்கத்தை சோடுனா லீவ் விட்டுட்டு கர்னா ஹவுஸ் இல்லையா பர்னா ஃபீல்டுன்னு அர்த்தம் அதாவது வீடு முழுக்க இருக்கக்கூடிய பால்ட்டினா பக்கெட் சொல்லுவோம் இல்லையா அந்த பக்கெட்ஸும் சரி பர்த்தன்னா வெசல்ஸ் பாத்திரங்களும் சரி அவர்னா அதுவும் இல்லாம கடைனா குடம்பு இருக்கு இல்லையா அது எல்லாத்தையுமே வந்துட்டு பர்த்னா ஃபில் பண்றதுக்கு வேண்டி ஃபிரோனா சுத்தி திரியுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி சுத்திட்டு இருக்க மாதிரி இருக்கும் சொல்லலாம் पानी को लेकर कभी कभी कहीं आपस में तू में भी होने लगती हैं
பானினா வாட்டர் இல்லையா, லேனா டேக்னு அர்த்தம். தண்ணி எடுக்கிறதுக்கு வேண்டி கபினா சம்டைம்ஸ் சொல்லுவோம், அட் எனி டைம் எப்பனாவது வந்துட்டு கஹினா சம்வேர்னு அர்த்தம். எங்கெங்கேயாவதுன்னு சொல்லுவோம் இல்லையா. ஆப்பஸ்மே மியூச்சுவலி நம்மளாமே வந்துட்டு தூனா யூன்னு அர்த்தம். நீங்களும் சரி, மை நானும் சரி, பீனா ஆல்சோ நம்மளா எல்லாரும் கூட போனே லகத்தினா ஸ்டார்ட் இல்லையா, நம்ம கண்டிப்பா இருந்திருப்போம் அப்படிங்கறத சொல்றாங்க. கண்டிப்பா வாட்டர் தேடி அலைஞ்சிருப்போம் அப்படிங்கறத சொல்றாங்க. रोज रोज के इन झगड़े तंटों तंटों से बचने के लिए कई घरों में लोग नलों के पाइप में मोटर लगावा लेते हैं. ரோஜ் ரோஜ்னா டெய்லி அர்த்தம். டெய்லி என்ன பண்ணுவாங்க, இன் ஜகடேனா ஃபைட் இல்லையா, இன்ன இந்த அர்த்தம். ஜகடே டன்டோ அப்படின்னா ஃபைட்ஸ் அர்த்தம். இந்த குழாயில எல்லாம் ஃபைட் பண்ணுவாங்களே, அந்த மாதிரியான ஃபைட்ல இருந்து பச்னா சேவ் அர்த்தம். காப்பாத்திக்கிறதுக்கு, கேலி அப்படின்னா இக்காக அர்த்தம். காப்பாத்திக்கிறதுக்காக கை கரோமே, கையினா மீனி நிறைய, கர்னு ஹவுஸ்னு அர்த்தம். நிறைய ஹவுசஸ்ல வந்துட்டு லோக்னு பீப்புள் இல்லையா, மக்கள் என்ன பண்ணுவாங்க, நலோக்கே பைப், நலம் டேப்போட இந்த பைப் இருக்கு இல்லையா, அத மோட்டார் தான் இங்கிலீஷ் வேர்டு. லகாவா அழைத்தேன், லகாவானா ஸ்டார்ட் அர்த்தம். அதாவது மோட்டர் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க அப்படிங்கறத சொல்றாங்க. इससे कई घरों का पानी खींचकर एक ही घर में आ जाता है. इससे இதனால கைனா வெளியிலே நிறைய கரம் ஹவுசஸ், நிறைய ஹவுசஸ் உடைய அந்த பானி வாட்டரை வந்துட்டு கீஞ்ச்னா புல் நடத்தி இழுத்து, ஏகி கர்மே ஒரே ஒரு ஹவுஸ்னா ஒரே ஒரு வீட்டுல வந்துட்டு ஜாத்தேங்க ஆனா கம்மலையா, அதாவது ஒரே வீட்டுல வந்துட்டு அந்த வாட்டர் எல்லாமே வந்துருது அப்படிங்கறத சொல்றாங்க. यह तो अपने आसपास का हक छीनने जैसे काम है. யக்னு இது வந்துட்டு அப்பனே தன்னுடைய ஆஸ்பாஸ், ஆஸ்னா நியர்பைன்னு சொல்லுவோம்ல, பக்கத்துல இருப்பாங்களே அவங்கள ஆஸ்பாஸ் சொல்லுவோம். ஹக்னா உரிமையை வந்துட்டு சீன்னா பறிக்கிறதுன்னு அர்த்தம். நம்ம பறிச்சுக்கிறது, ஜெய்ஸ்னா லைக் தட் பறிச்சுக்கிற மாதிரியான காம்னா ஒர்க்னு சொல்றாங்க. லேக்கின் மஜ்பூரி மான்கர் இஸ் காம் கோ மேகலே மே கை. லேக்கினா பட் ஆனா மஜ்பூர்னு ஸ்ட்ராங் அர்த்தம். ஸ்ட்ரென்த்னு சொல்லுவோம், அதை ஒரு ஸ்ட்ரென்த்தா வந்துட்டு மான்னா திங்க்னு அர்த்தம், யோசிக்கிறதுன்னு அர்த்தம். அதாவது அதை ஒரு பெருமையா ஒரு ஸ்ட்ரென்த்தா நினைச்சுக்கிட்டு இந்த காம்னா ஒர்க்லயே இந்த வேலையை வந்துட்டு முகலேனா ஸ்ட்ரீட் நடத்த தெருவுகள்ல கோயினா மினி நிறைய ये घर कर बैठे तो फिर अब कई घर यही करने लगते हैं. ये घर कर बैठे, ये கேக்குனா ஒரு கர்கர் பைட்டே அப்படின்னா செட்டில் ஆகுறதுன்னு அர்த்தம். இதான் 3 வேர்ட் சேர்ந்ததுதான் கர்கர் பைட்டே அப்படின்னா அப்படியே எல்லாருமே செட்டில் ஆக ஆரம்பிச்சாங்க. தோத்துன்னு தென் அப்புறம் ஃபிர்னா ஆஃப்டர், அதுக்கப்புறம் அவர்னா அண்ட் கையினா மினி இல்லையா, கர்னா ஹவுஸ்னு அர்த்தம், நிறைய வீடு. எகின்னு இதவே கர்னேனா செய்யறது இல்லையா, இதவே செய்யறதுக்கு லகுத்துனா ஸ்டார்ட் ஆரம்பிச்சிடுறாங்க. पानी की कमी और बढ़ जाती है. பானி வாட்டரோடைய கம்மினா லெஸ்னு அர்த்தம். கம்மின்னு சொல்லுவோம் இல்லையா, வாட்டரோட ஸ்கேர்சிட்டி அப்படிங்கிறது அவுர் பட் ஜாத்தேங்க. பட்னா இன்க்ரீஸ் அர்த்தம். அவுர் பட் அப்படின்னா இன்னும் அதிகமா இன்க்ரீஸ் ஆயிருச்சு அப்படிங்கறத சொல்றாங்க. அவுர் பட் ஜாத்தி அப்படின்னா இன்னும் ஜாஸ்தி இன்க்ரீஸ் ஆயிருச்சு. ஷகரோமே तो अब कई चीजों की तरह पानी भी बिकने लगा है. ஷகர்னா டவுன்லயா, டவுன்ல வந்துட்டு தோட இப்ப அப்படின்னா நம்ம இப்ப வந்துட்டு சீசோங்கி கைனா மெனி இல்லையா, சீசம் திங்ஸ் நடத்து, நிறைய பொருட்களை தரகுனா டைப் மாதிரின்னு அர்த்தம். நிறைய பொருட்கள் மாதிரி பானினா வாட்டர் இல்லையா, பீனா ஆல்சோ அதாவது வாட்டரிங் கூட பிக்னே பிக்னேனா விற்கிறது, சோல்டு சேல் பண்றதுக்கு லகானா ஸ்டார்ட் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கறத சொல்றாங்க. यज्ञ कमी गांव शहरों में ही नहीं बल्कि हमारे प्रदेशों की राजधानियों में और दिल्ली, मुंबई, कोलकाता, चेन्नई और बड़े जैसे बड़े शहरों में भी लोगों को भयानक कष्ट में डाल देते हैं. யக்னா இந்த கம்மினா லெஸ்னு அர்த்தம். கம்மின்னு சொல்லுவோம், இந்த ஸ்கேர்சிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் கம்மி. காவ்னா வில்லேஜும் சரி, ஷகரம் டவுன் மேஹி நகின்னு சொல்லிட்டாங்க. வில்லேஜ் டவுன்ல மட்டும் கிடையாது, பல்கினா பட் ஆனா ஹமாரே பிரதேசம் ஹமாரா அவர்ஸ் நம்மளுடைய பிரதேசம் ஏரியாவுடைய ராஜ்தானினா கேபிட்டல்னு சொல்லுவேன். நம்ம ஏரியாவோட கேபிட்டலா இருந்தாலும் சரி, அவர்னு அண்ட் அதுவும் இல்லாம டில்லி, மும்பை, கொல்கத்தா, சென்னை, பெங்களூர் இந்த மாதிரியான ஜெய்சேனா லைக் தட் இந்த மாதிரியான படே ஷகரோமே, படேனா பிக் இல்லையா, ஷகர டவுன் அதாவது பிக் சிட்டிஸ், மெட்ரோ சிட்டிஸ் சொல்லுவோம் இல்லையா, மேபி அங்கேயும் கூட லோகோனா மக்கள் வந்துட்டு இப்போ பயானக்னா ரொம்ப டேஞ்சரஸான ஒரு கஷ்டமா வந்துட்டு டால் தேத்தே, டால்னா புட்டுன்னு அர்த்தம், தால் தேத்தே அப்படின்னா நல்லா ஆக்கிருச்சு, அதை போட்டுருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.
देश के कई हिस्सों में तो अकाल जैसे हालत बन जाते हैं। यह तो हुई गर्मी की मौसम की बात। தேஷ்னா கண்ட்ரிலேயே நம்ம கண்ட்ரியோடைய இசைமே கையினா மெனின்னு அர்த்தம் இசம் அப்படின்னா பார்ட்ஸ் நிறைய பகுதிகள்ல தோ அக்கால்னா பஞ்சம் சொல்லுவோம் இல்லையா அந்த பஞ்சத்தினாலையும் ஜெய்சனா லைக் தட் அந்த மாதிரியான ஹாலத்னா கண்டிஷன் நிலைமை பஞ்சாத்தி பன்னா பிகம் அர்த்தம் ஆகிருச்சு பஞ்சாத்தி அப்படின்னா அந்த மாதிரி நிலைமை வருது அப்படி ஆகுது அப்படின்னு சொல்றாங்க எகுத்தோ எகுன்னு இது ஹுயின்னு ஹேப்பன் இது நடக்குற எந்த மாதிரியான இதுல கர்மிக்கு மௌசம்க்கு பாத் கர்மினா சம்மன் சொல்லுவோம் இல்லையா அதாவது ஹீட்டா இருக்கக்கூடிய மௌசம் அதாவது सीजन की बात ना विषयम அப்படின்னு சொல்லி சொல்றாங்க नेक्स्ट लेकिन बरसात के मौसम में क्या होता है लेकिन बट आना बरसात மழை பெய்யுதுன்னு சொல்ல ரெய்னிங் சொல்லுவாங்க कि मौसम சீசன் அர்த்தம் ரெய்னிங் சீசன் வந்துட்டு क्या होता है क्या வாட் என்ன होता हैपन என்ன நடக்கும் அப்படிங்கிறாங்க लो सब तरह पानी ही बगने लगता है सब तरह सबना ஆல் அர்த்தம் तरफனா சைடு அர்த்தம் எல்லா சைடுலயும் வந்துட்டு பானி வாட்டர் தான் வந்துட்டு பகனேனா ஃப்ளோலயே பாயிறதுக்கு லகுத்தா ஸ்டார்ட் ஆரம்பிச்சிடும் हमारे तुम्हारे घर स्कूल सड़कों रेल की पटरियां पर पानी भर जाते हैं हमारे तुम्हारे हमारे அவர்ஸ் அர்த்தம் तुम्हारे யுவர்ஸ் அர்த்தம் நம்மளோட உங்களோட கர் வீட்லயும் சரி ஸ்கூல் அந்த ஸ்கூல்லயும் சரி சடக்கும் ரோட்ஸும் சரி ரேல் கி பட்ரியா ரயில் அந்த ட்ரெயினுடைய பட்ரியான அந்த ट्रैक சொல்லுவோம் இல்லையா ட்ரெயினோட ட்ராக்லயும் வந்துட்டு பர் பானி பர் ஜாத்தே பானி வாட்டர் வந்துட்டு பர் ஜாத்தா பர்னா ஃபில் அர்த்தம் வாட்டர் நிறைஞ்சிரும் அப்படிங்கறத சொல்றாங்க देश के कई भाग बाद में डूब जाते हैं देश நம்ம கண்ட்ரியோட कई பாக்னா பார்ட் அர்த்தம் பகுதின்னு அர்த்தம் कई भाग அப்படின்னா நிறைய பகுதி வந்துட்டு பாதுமே டூப் जाते हैं பாத்னா வெள்ளம் சொல்லுவோம் இல்லையா இந்த ஃபிளட்ல வந்துட்டு டூப் जाते हैं டூப்னா சிங்க்னு அர்த்தம் மூழ்கிறது அப்படிங்கறத சொல்றாங்க எக் பாத்னா गांवों को छोड़ते हैं और ना मुंबई जैसे बड़े शहरों की இந்த பாத்னா நம்ம வெள்ளம் சரியா ஃபிளட் வந்துட்டு காவுக்கோ வச்சா நெகட்டிவ் வேர்ட் நெய்தர் நார்த் யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி காவுனா நம்ம வில்லேஜஸ் மட்டும் சோடுனா லீவ் அர்த்தம் விட்டுல அவர்னா அண்ட் அதுவும் இல்லாம வந்திருக்கு இல்லையா இது நெய்தர் இது நார் மும்பை ஜெய்சே மும்பைனா நம்ம ஜெய்சன் லைக் தட் அந்த மும்பை மாதிரியான படே ஷகரோங்கா படேனா பிக் ஷகர்னா டவுன்ஸ் அர்த்தம் பெரிய பெரிய டவுன்ஸ் கூட அது விட்டு வைக்கல அப்படிங்கறத சொல்றாங்க कुछ दिनों के लिए सब कुछ थम जाता है कुछ ना கொஞ்சம் தினம்னா டேஸ் இல்லையா கேலியே இக்காக அதாவது கொஞ்ச நாட்களுக்கு வந்துட்டு சப் குச்னா ஆல் அர்த்தம் எல்லாத்தையுமே தம் ஜாத்தே தம்னா அப்படியே ஸ்டாப்னு அர்த்தம் தம் ஜாத்தே எல்லாமே அப்படியே ஸ்டாப் ஆயிடுது சப் குச் பக் ஜாத்தே சப் குச்னா ஆல் சொன்னோம் இல்லையா பக்னா ஃப்ளோன்னு அர்த்தம் அதாவது பாயிறதுக்கு அதாவது ஃப்ளோட் ஆகுறதுக்கு ஆரம்பிச்சிருது அப்படிங்கறத சொல்றாங்க नेक्स्ट ये हालत हमें बताती है कि पानी का बेहद कम हो जाना और पानी का बेहद ज्यादा हो जाना यानी अकाल और बाद एक ही सिक्के के दो पहलू हैं ஏன்னா இந்த ஹாலத்தின கண்டிஷன் இந்த நிலைமை வந்துட்டு ஹமேனா அவர்ஸ் நமக்கு பத்தாத்தே சொல்லுதான் என்ன அப்படின்னா கி பானிக்கா பெஹத் பானி வாட்டருடைய பெஹத் கம்னா லெஸ் இல்லையா பெஹத்னா வெரி அர்த்தம் ரொம்ப கம்மியானுச்சு ஹோஜானா ஆகுறது இல்லையா ரொம்ப கம்மியானாலும் சரி அவர்னா அதுவும் இல்லாம பானிக்கா அந்த வாட்டருடைய பெஹத் ஜாதா ஹோஜானா ஜாதானா மோர்னு அர்த்தம் பெஹத்னா வெரி இல்லையா ரொம்ப அதிகமா ஹோஜானா ஆனாலும் சரி யானைன்னு தட் இஸ் அர்த்தம் அதாவது அக்கால்னா பஞ்சம்னு அர்த்தம் அவர் அண்டு பாதன வெள்ளம் ஏக்னா ஒரே ஒரு சிக்கேனா அந்த காயின் சொல்லுவோம் இல்லையா அதோடைய தோ பகலு தோனா ரெண்டு பகலுனா சைட்ஸ் அதாவது ஒரு காயினோட ரெண்டு சைட்ஸ் அப்படிங்கிறாங்க எதை நம்மளோட அக்கால் பஞ்சத்தையும் பாதனா வெள்ளம் இருக்குல்ல ரெண்டுமே வந்துட்டு ஒரு காயினோட டபுள் சைட்ஸ் அப்படிங்கறத சொல்றாங்க